ரிச்சர்ட் உம்ரான் இருக்கும் சிறையில் சிறை கைதிகளுக்கு பிரசங்கிக்க அனுமதி இல்லை. அதனை மீறுபவர்கள் கடுமையாக அடிக்கப்படுவார்கள். ஆனாலும் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அப்படி ஒரு நாள் அந்தரங்க சபையின் சகோதரர் ஒருவர் ஒரு கைதிக்கு சுவிசேஷம் சொல்லிக் கொண்டிருந்தார். அதை சிறை காவலர்கள் அவர் அறியாதபடிக்கு கண்டுபிடித்து விட்டார்கள். உடனே அவரை அடிக்கும் அறைக்கு இழுத்து சென்று அவரை அங்கு அடித்துவிட்டு அவருடைய உடலில் இருந்து இரத்தம் சொட்ட சொட்ட திரும்பவும் அவருடைய அறைக்கு கொண்டு வந்து போட்டுவிட்டு சென்றார்கள். அடிகளினால் சரீரம் சின்னா பின்னமாக்கப்பட்டிருந்த அந்த சகோதரன் அந்த வேதனையோடு தன்னுடைய ஆடைகளை சரி செய்து கொண்டு, சகோதரர்களே, சற்று முன்னால் எந்த இடத்தில் நான் நிறுத்தினேன் என்று கூறிக்கொண்டே அவருடைய பிரசங்கத்தை ஆரம்பித்தார். இதுபோல் அரிய சாட்சிகளையும் ரிச்சர்ட் உம்ரான் சிறையில் கண்டிருக்கிறார். ஆண்கள் மட்டுமல்லாது அந்த கொடுங்கோல் ஆட்சியில் அநேக பெண்களும் சாட்சியாக வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படி ஒரு வாலிப சகோதரி இரகசியமாக சுவிசேஷ பிரதிகளை விநியோகித்து சிறு பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவை பற்றி சொல்லிக் கொடுத்து வந்தது கம்யூனிச காவல்துறையினருக்கு எப்படியோ தெரிந்துவிட்டது. அவர்கள் அவளை கைது செய்வதற்கான நேரத்தை எதிர்பார்த்திருந்தார்கள். அது அவளுடைய மணநாள். மணப்பெண்ணாக அழகிய உடைகளை அணிந்திருந்தாள் அவள். மணநாள் ஒரு பெண்ணிற்கு எத்தனை அற்புதமான நாள்! அந்த நாளில் திடீரென்று இரகசிய காவல்துறையினர் வீட்டினுள் நுழைந்தார்கள். அந்த காவல்துறையினரை கண்டதும் அவள் ஒன்றும் பேசாமல் விலங்கிடப்படுவதற்கு தனது கரங்களை நீட்டினாள். அந்த மென்மையான கரங்களில் தங்களுடைய முரட்டு கரங்களால் விலங்கை மாட்டினார்கள். வெளியே இழுத்து செல்வதற்கு முன் மணமகனை ஒரு முறை திரும்பி பார்த்துவிட்டு விலங்குகளை முத்தமிட்டபடி அவள், என்னுடைய மணநாள் அன்று இந்த ஆபரணத்தை எனக்கு அளித்த எனது பரம மணவாளனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அவருக்காக இதை நான் சகிக்க பாத்திரமுள்ளவள் என்று அறிந்து அவரை வாழ்த்துகிறேன் என்று கூறினாள். பின்பு அவள் அவ்விடம் விட்டு இழுத்து செல்லப்பட்டாள். கம்யூனிச நாடுகளில் சிறையில் இருக்கும் கிறிஸ்தவ பெண்களுக்கு என்ன நேரிடும் என்பதை அங்குள்ள அனைவரும் அறிந்திருந்தபடியால் அதை நினைத்து கலங்கி நடுநடுங்கி அலறி தவித்தார்கள். 5 ஆண்டுகளுக்கு பின் பாழ்படுத்தப்பட்டு உருக்குலைந்து இளமை கடந்து 5 வயதை கடந்த பெண் போல் காட்சியளிக்க அவள் விடுதலை செய்யப்பட்டாள். அதுவரையிலும் அவளுடைய மணவாளன் அவளுக்காக காத்திருந்தான். அவள் வெளியே வந்த பின் தன்னுடைய இரட்சகரான கிறிஸ்துவுக்காக இவ்வளவு குறைவாகத்தான் தன்னால் செய்ய முடிந்தது என்று கூறினாள். இவ்வாறாக அந்நாட்களில் சித்திரவதைகளை அனுபவிக்கும் சூழ்நிலையிலும் அநேகர் கிறிஸ்துவை பிரதிபலித்து நமக்கு சாட்சிகளாக உள்ளார்கள்.